ஐரோப்பாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு கோடை வெப்பாலையின் தாக்கம் அதிகமாக உள்ளது. ஐரோப்பிய கண்டம் முழுவதுமே அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி வருகின்றது. குறிப்பாக ஜெர்மனி, போலாந்து, செக் குடியரசு போன்ற நாடுகளில் அதிக வெப்பம் பதிவாகின்றது. இந்த கடுமையான வெப்பாலை தொடர்ந்து கிழக்கு நோக்கி நகர்கின்றது. பிரான்சின் சார்த்தை பகுதியில் 48 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் தார்ச்சாலை சற்று உருகிய காட்சிகளையும் காண முடிந்தது. பல ஆண்டுகளாக குளிர்சாதன பெட்டிகளின் பயன்பாட்டை தவிர்த்து வந்த பிரான்சில் தற்பொழுது குளிர்சாதன வசதிகளை ஏற்படுத்துவதற்கான விவாதம் நடந்து வருகின்றது. I don't know how you guys deal with it, but like back home, Canada, where I'm from, we have AC. So that's the one thing. Like everywhere we go, all the buildings we go, we all have AC. And like over here, that's one thing I noticed. இந்த வெப்ப ஆலை காரணமாக ஒட்டுமொத்த ஐரோப்பாவிலும் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானாம் கேப்ரியேசஸ் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த ஜூன் 21 முதல் ஐரோப்பாவில் அதிக வெப்ப ஆலை தாக்கம் மற்றும் அது 1300க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகி உள்ளதாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். வெப்பத்திலிருந்து தப்பிக்க ஏரிகளில் குளிக்கச் சென்று அதில் மூழ்கி இறந்தவர்களும் இதில் அடங்குவர். இந்த வெப்பத்தை சைலண்ட் கில்லர் என அவர் குறிப்பிடுகின்றார். அதிக வெப்பத்தை சமாளிக்கும் வகையில் ஐரோப்பாவின் வீடுகள், பணியிடங்கள் மற்றும் பள்ளிகள் கட்டப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நாடுகளில் கோடை காலம் தொடங்கும் முன்பே 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகுவது வழக்கமானது கிடையாது. ஐரோப்பா பூமியில் அதிக வேகமாக வெப்பமடைந்து வரும் கண்டம் எனவும் உலகின் சராசரி வெப்பமயமாதல் வேகத்தை விட ஐரோப்பா 2 மடங்கு வேகமாக வெப்பமடைந்து வருவதாகவும் டெட்ரோஸ் எச்சரித்துள்ளார். ஆனால் ஐரோப்பாவில் வரலாறு காணாத வெப்பம் ஏன்? இதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக வெப்ப அலை என்றால் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். வெப்ப அலை என்பது வெப்பநிலையுடன் தொடர்புடைய ஒரு நிலையாகும். இது மனிதர்களின் உயிருக்கு ஆபத்தானதாக இருக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வெப்பநிலை அதன் வழக்கமான அளவை விட அதிகமாக உயரும்போது அது வெப்ப அலை என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு இடத்தின் சராசரி வெப்பநிலை தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேல் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தால் அது வெப்ப அலையாக கருதப்படுகின்றது. இதுதான் வெப்ப அலையை அளவிடும் முறை. இதனை கணக்கிட அந்த இடத்தின் தற்போதைய வெப்பநிலை தரவுகள் முந்தைய ஆண்டுகளின் வெப்பநிலை பதிவுகளுடன் ஒப்பிடப்படுகின்றன. உதாரணமாக பிரிட்டனை எடுத்துக்கொண்டால் கடந்த 2 மாதங்களில் அந்த நாடு 2 வெப்ப அலைகளை சந்தித்துள்ளது. அவை பல ஆண்டுகளாக இருந்த வெப்பநிலை அளவுகளை விட அதிகமாக உள்ளன. 1911ஆம் ஆண்டுக்கு பிறகு இது போன்ற நிகழ்வு நடந்ததே இல்லை. அதுவும் பிரிட்டன் மற்றும் ஐரோப்பாவின் பல நாடுகளில் கோடைக்காலம் இன்னும் தொடங்காத நேரத்திலேயே இது ஏற்பட்டுள்ளது. வழக்கமாக அங்கு கோடைக்காலம் ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் தான் தொடங்கும். ஜூன் மாதத்தில் ஏற்பட்ட அளவுக்கு அதிகமான வெப்ப அலை ஹீட் டோம் எஃபெக்ட் என்று அழைக்கப்படுகின்றது. இது ஒரு வானிலை நிலைமையாகும். இதில் வானில் அதிக காற்றழுத்தம் உருவாகி அது ஒரே இடத்தில் நிலைத்து நிற்கும். இது கண்ணுக்கு தெரியாத மூடியைப் போல செயற்படுகின்றது. இந்த மூடி சூடான காற்று மேலே செல்வதை தடுத்து அதை மீண்டும் பூமியின் மேற்பரப்பை நோக்கி தள்ளுகின்றது. இயல்பாகவே சூடான காற்று கீழே அழுத்தப்படும் போது வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கின்றது. இந்த அதிக காற்றழுத்தத்தின் காரணமாக அந்த பகுதியில் மேகங்கள் உருவாக முடியாது. தொடர்ந்து சூரியனின் கடும் வெப்பம் நேரடியாக நிலத்தின் மீது படுவதால் வெப்ப நிலை அளவுக்கு அதிகமாக உயர்கின்றது. ஹீட் டோம் ஏற்படும் போது அதிக காற்றழுத்தம் காற்றை கீழ் நோக்கி அழுத்துகின்றது. இதனால் காற்று மேலே இயலாது. இதன் காரணமாக மேகங்கள் உருவாகும் செயல்முறை தடுக்கப்படுகின்றது.
அதனால் தான் ஹீட் டோம் இருக்கும் போது வானம் தெளிவாகவும் அதிக வெப்பமாகவும் காணப்படுகின்றது. உலக வெப்பமயமாதல் இதே வேகத்தில் தொடர்ந்து சென்றால் ஐரோப்பா இத்தகைய கடுமையான வெப்ப அலைகளுக்கு பழக வேண்டிய நிலை ஏற்படலாம். ஜூன் மாதத்தில் மேற்கு ஐரோப்பா கிட்டத்தட்ட காணாத அளவிலான கடும் வெப்பத்தை சந்தித்ததாக உலக வானிலை தொடர்பான ஆய்வு அமைப்பான வேர்ல்டு வெதர் அட்ரிபியூஷன் தெரிவிக்கின்றது. 2050க்குள் பிரிட்டன் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை எதிர்கொள்ளும் நிலைக்கு பழக வேண்டி இருக்கும் என அந்நாட்டு வானிலை துறையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதினூடாக அறிந்து கொள்ள முடியும்.